கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கிடைக்கிற 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு எந்த மனிதன் பயந்து நடக்கிறானோ அவன் இந்த பூமியிலே நீடித்த நாட்களாய் வாழ்வான். அவனுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து நடத்துவார். இரண்டாவதாக, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் திருப்தியாக இருப்பார்கள். கர்த்தாவே, நீர் தந்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த நல்ல வாழ்க்கை துணைக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த நல்ல பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த நல்ல சொந்த பந்தங்களுக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்த நல்ல திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம், நீர் தந்திருக்கிற நல்ல வருமானத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருப்பதிலே திருப்தி அடைகிற மனுஷனாக இருப்பான். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் திருப்தி இல்லை என்றால் எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் இருக்கும். ஆனால் இருக்கிறதிலே திருப்தி அடைவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவதாக, தீமை அவனை அணுகாது. எந்த விதமான தீமைகளும் ஆபத்துகளும் நாசமோசங்களும் விபத்துகளும் அணுகாமல் கர்த்தர் பாதுகாப்பார். அன்பான தேவஜனமே, நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தீர்க்காயுசை தருவார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியை தருவார். மூன்றாவதாக, தீமை நம்மை அணுகாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன்.